ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை விண்ணில் பாய்கிறது PSLV C-53 ராக்கெட். துவங்கியது 25 மணி நேர கவுண்ட் டவுன். மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு. இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதிரடி முடிவு. தமது கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவளித்த காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு நன்றி. உத்தவ் தாக்கரே உருக்கமான பேச்சு. மகாராஷ்டிர மாநில முதல்வராகிறார் பாஜக தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ். ஆட்சியமைக்க வருமாறு இன்று ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்றும் ஜூலை 1ஆம் தேதி பதவியேற்பு என்றும் தகவல். ஏக்நாத் ஷிண்டேவுக்கு துணை முதல்வர் பதவி என தகவல். ஆதரவு MLA-க்களுக்கு பதவி வழங்க திட்டம். திராவிட மாடல் என்பது பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் மாடல். வேலூரில் நலத்திட்ட விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். உள்ளாட்சி தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்காக படிவங்களை அனுப்புமாறு கடிதம் அனுப்பினார் OPS. பதில் அனுப்பாமல் EPS மௌனம் காப்பதாக தகவல். எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை தலைமைக்கு 2441 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு. தனித்தனியே எழுதி கொடுத்துள்ளதாக தேர்தல் ஆணையத்திடம் EPS தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் EPS தரப்பில் மேலும் ஒரு வழக்கு. பொதுக்குழு தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்குமாறு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மனு. அதிமுக பொதுக்குழு கூடினால் கொரோனா தொற்று அதிகரிக்கும். தடை விதிக்க வேண்டும் என்றும் OPS ஆதரவாளர் புகழேந்தி வேண்டுகோள். கஞ்சா தலைநகரமாக சென்னை மாறிவிட்டது என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் புகார். OPS தூண்டுதலில் திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு. கஞ்சா விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் சிறப்பு. காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1827 பேருக்கு கொரோனா. சென்னையில் மட்டும் 771 பேருக்கு நோய் தொற்று. கொரோனா நோய் தொற்று பரவல் அதிகரிப்பு எதிரொலி. வெளிநாடுகளிலிருந்து வருவோரை கண்காணிக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். மதுபான சில்லறை விற்பனை கடை பணியாளர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விவரத்தை அனுப்ப வேண்டும். தமிழ்நாடு வாணிப கழகம் சுற்றறிக்கை. அனைத்து மாணவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும். அனைத்து பள்ளிகளிலும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். கல்வியாண்டின் பாதியில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு கல்வியாண்டு இறுதி வரை பணி நீட்டிப்பு. தமிழக அரசு உத்தரவு. IFS தேர்வு முடிவு வெளியீடு. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கிருபானந்தன் மாநில அளவில் முதலிடம், இந்திய அளவில் 16வது இடம். இரண்டாம் நிலை காவலர் பணிகளுக்கான தேர்வுக்கு ஜூலை 7ஆம் தேதி முதல் இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சந்தேகங்களை தீர்க்க உதவி மையங்களும் தயார் என அறிவிப்பு. வலைதளத்தில் பெண்கள் படங்களை எடுத்து ஆபாச மார்பிங் செய்த விவகாரம். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தன் பெயரில் சிம் கார்டுகளை வழங்கிய திண்டுக்கல் நபரை கைது செய்தது கொல்கத்தா போலீஸ். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை.
தொடக்க வேளாண் கடன் சங்கங்களை கணினிமயமாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அடுத்த 5 ஆண்டுகளில் 2516 கோடி ரூபாய் செலவிடப்படும் என தகவல். உள்நாட்டில் உற்பத்தியாகும் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான கட்டுப்பாடுகள் நீக்கம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வாட்டர் ஹீட்டர், பிரிண்டிங் இங்க், எல்இடி விளக்கு உள்ளிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி கடுமையாக உயர்வு. சண்டிகரில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. ஆன்லைன் விளையாட்டு மீது ஜிஎஸ்டி விதிப்பது பற்றி அடுத்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். பெட்ரோல், டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வருவது பற்றி விவாதிக்கவில்லை எனவும் பேட்டி. பசுக்கள், ஒட்டகங்கள் உள்ளிட்ட விலங்குகள் வெளிமாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரமலான் பண்டிகைக்காக பணம் வசூலித்து சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தியதாக வழக்கு. என்ஐஏ மற்றும் மாநில அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். ஜூலை 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கடன் வாங்கியவரின் வீடு புகுந்து மாணவிகளின் ஆடைகளை கிழித்து பாலியல் தொல்லை. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கந்துவண்டி கும்பல் அட்டூழியம். ராஜஸ்தானில் நுபுர் சர்மாவை ஆதரித்த நபர் படுகொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது என்ஐஏ அமைப்பு. பின்னணியில் உள்ள அமைப்புகள் குறித்து விசாரிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு.